இன்ஸ்டன்ட் புளியோதரை பவுடர். இந்த ஒரு பொடி இருந்தால் போதும், டக்குன்னு நமக்கு வந்து புளிச்சோறு செஞ்சு சாப்பிட்றலாம். குழம்பு வைக்க நேரம் இல்லாதவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த புளியோதரை பவுடர் பண்ணுறதுக்காக 100 கிராம் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு கரிஞ்சு போயிடாமல் மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். லைட்டாக கலர் மாறும். இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க. 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திங்கன்னா அதே கப்பில் 100 கிராம் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பை இது போல் நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு கொட்டி ஆற விட்டுருங்க. இது வந்து நல்லா முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்து அரைக்க முடியும். இப்போ மறுபடியும் அதே கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வெந்தயத்தை சேர்த்துட்டு கலர் செவந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம், இதை சேர்த்து நல்லா வறுத்துருங்க. மிதமான ஹீட்டில் வச்சு வறுங்க. டக்குன்னு கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போல் நல்லா கிண்டி விட்டு நல்லா கலர் செவந்து வந்ததுக்கப்புறம் இதை வந்து கொட்டி ஆற விட்டுருங்க அதே பிளேட்டில். அடுத்ததாக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து முழு மல்லி சேர்த்துக்குங்க. மல்லி சேர்க்கும்போது நம்மளுடைய புளிச்சோறு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எள்ளு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கருப்பு எள்ளு இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க. வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா வறுத்துக்கங்க. நல்லா படப்படன்னு வெடிக்குது பாருங்கள் எள்ளு. இது போல் நல்லா வெடித்து பொரிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து அதே பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுறலாம். அடுத்ததாக இதில் வந்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 10லேருந்து 15 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். வரமிளகாய் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதிலே கல்லுப்பு சேர்க்கும்போது நம்மளுடைய பொடி கெட்டு போகாமல் இருக்கும். இதில் வந்து 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கி விடுங்க. அந்த சூட்லேயே கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி நல்லா மொறுமொறுப்பாக ஆகணும். மொறுமொறுப்பு ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை வந்து வெளியில் எடுக்கணும். நல்ல மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த புளியை வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து பவுட்ரு பண்ணும்போது 150 கிராம் அளவுக்கு வந்து புளி எடுத்திருக்கேன். புளியில் உள்ள நார், கொட்டை இதெல்லாம் எடுத்துட்டு எண்ணெயில் வச்சு நல்லா வதக்குங்க. இதை வந்து எண்ணெயில் வச்சு கிண்டும் போது அதில் உள்ள ஈரத்தன்மையெல்லாம் போய் புளி வந்து நல்ல மொறுமொறுப்பாக ஆயிரும். ஆனதுக்கப்புறம் பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க. இப்போது நமக்கு வந்து புளியோதரை பவுட்ரு பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடியாக இருக்குது. மசாலாவெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து ஆற விட்டாச்சு. ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா புளியை தான் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். மசாலாவை போடுறத விட ஃபஸ்ட்டு புளியை போட்டு அரைச்சிட்டிங்கன்னா டக்குன்னு நம்மளுடைய மசாலா சீக்கிரமே அரைஞ்சிரும். புளி சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து வரமிளகாய், கல்லுப்பை சேர்த்துட்டு இது போல் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சதுக்கப்புறம் வறுத்து வச்ச இந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம். பருப்பு வகைகள்லாம் சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதை மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி பக்குவத்துக்கு, ரொம்பவும் நைஸாக பவுட்ரு பக்குவத்துக்கு அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டான ஒரு கொரப்பு இருக்கணும். இது போல் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் இல்லைங்க, 2 மாதம் 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் கூட வைக்க தேவையில்லை. இந்த மசாலாவை நம்ம நல்லா வறுத்துட்டு நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்துருக்கோம். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் புளிச்சோறு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குதோ அப்போ டக்குன்னு நமக்கு வந்து புளிச்சோறு செஞ்சு சாப்பிட்றலாம். இதை வந்து எண்ணெயிலெல்லாம் போட்டு வதக்கணும்னு இல்லை, வீடியோக்காக மட்டும்தான் நான் வந்து எண்ணெய் ஊற்றி காட்டியிருக்கேன், தாளித்து காட்டியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடியை வந்து சேர்த்துக்கோங்க. 4 பேர் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 4 பேர் சாப்பிட்றதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. மசாலாவும் சோறும் ஒன்றா கலந்து வரணும், நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் புளியோதரை பவுடர் பண்ணி வச்சுருக்கீல்ல, அதை வந்து தாளிக்காமல் அப்படியே சூடான சோறில் அப்படியே போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி